எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவர் மீது இறைவன் பொறுத்திருக்கும் அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கும். இப்போ நேற்றைய வகுப்புல பஸ்திரிகா பயிற்சியும் கபாலபாதி பயிற்சியும் கற்றுக்கிட்டோம். இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மூணாவதா ஒரு சின்ன பயிற்சி இருக்குது, அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம். அடிப்படையா இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது ரெண்டு நோக்கங்களுக்காக செய்யப்படுது. ஒன்று, நம்ம மனசுல ஒரு சமநிலை தன்மையை ஏற்படுத்துறதுக்கு. ரெண்டாவது, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, இந்த உலகத்துல நம்ம வேலை செய்யறதுக்கு. ரெண்டுமே முக்கியமானது. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுருச்சுன்னா மனசும் பாதிக்கப்படும், வேலையும் செய்ய முடியாது. அதோட சில பயிற்சிகள் மருத்துவ காரணங்களுக்காக மனிதர்களுக்கு தேவையாக இருக்கு. மனசின் அடிப்படையிலையும் சரி, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சரி. அந்த அடிப்படையில இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்கான பயிற்சிகளா இருக்கக்கூடிய இந்த பிராணாயாம பயிற்சிகள் என்பது எப்பயுமே முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. இது ஒரு தெரப்பி தானே. அப்போ எப்பெல்லாம் நமக்கு ரெஸ்பிரேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ, அப்ப இது இன்னும் கொஞ்சம் நம்ம தீவிரமா செய்ய வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு பருவ காலத்திலயும் ஒவ்வொரு விதமா செய்ய வேண்டியது. இப்போ இப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பருவ காலத்துல நம்ம இந்த பஸ்திரிகா, கபாலபாதி, நாடி சுத்தி பிராணாயாமம், இந்த 3 பயிற்சிகளை சரியான தன்மையில நம்ம செஞ்சுக்கணும். நம்ம பஸ்திரிகா பண்ணலாம். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் பஸ்திரிகா எப்படி பண்றது. உள்மூச்சு எடுத்ததுக்கு அப்புறம் வெளிமூச்சு விடுறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும். வெளிமூச்சு விட்டதுக்கு அப்புறம் உள்மூச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அந்த 2 கேப் மட்டும் தூக்கிடணும். இதுதான் பஸ்திரிகாவுடைய ஃபார்முலா. இந்த கேப் இல்லாம நீங்க மெதுவா பண்ணாலும் சரி, மிதமா பண்ணாலும் சரி, வேகமா பண்ணாலும் சரி, எத்தனை செட்டு பண்ணாலும் சரி. ஆனா எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கக்கூடிய செட் என்ன அப்படின்னா, ஒரு 5ல இருந்து 8, அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு, செகண்ட் செட்டு 5ல இருந்து 8, அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு, தேர்ட் செட்டு பிரேக். இந்த பிரேக் தான் பஸ்திரிகா, கபாலபாதி இந்த சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். அந்த பிரேக்ல தான் நீங்க செஞ்ச பயிற்சிக்கான வேலை நடக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். பாடி மெமரியில அந்த பிரேக்ல தான் அது பதிவாகுதுன்றது புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து கபாலபதி. கபாலபதி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கபாலபதி. ஸோ நான் பண்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. அதோட ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கணும். இடுப்புல இப்படி கை வச்சுக்கலாம். தலையை லைட்டா மேல்முகமா தூக்கிக்கணும். ரொம்ப இப்படி தூக்கிட வேண்டாம், லைட்டா. இந்த வின் பைப் ரொம்ப சுருங்கி இல்லாம லைட்டா அப்படி மேல்முகமா, ரொம்ப மிதமாவே பண்ணுங்க, ரொம்ப இதை பண்ண தேவையில்ல. இப்போ பஸ்திரிக்கா கேப் இல்லாம விடுறேன். 5ல இருந்து 8 மூச்சு. நான் கை சும்மா எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கிறேன். ஒரு லாங் எக்ஸேல் பண்ணி நிப்பாட்டிடுறேன். இப்போ நான் கேப்ல இருக்கேன். பிரேக். இப்போ செகண்ட் செட். செகண்ட் செட் முடிஞ்சது, பிரேக். தேர்ட் செட்.
பிரேக். இப்போ இதுதான், இந்த 3 செட்ஸ் தான் ஒரு சீக்வென்ஸ். இது எல்லாரும் பண்ணிட்டீங்களா? பண்ண போறீங்களா? பண்ணி முடிச்சிட்டீங்களா? ரைட். ஸோ ரொம்ப மிதமாவே பண்ணுங்க அல்லது ஸ்லோவாவே பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்டா பண்ண வேண்டிய தேவையில்லை. சில பேருக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தலை பகுதி மட்டும் லைட்டா சுத்துற மாதிரி இருந்ததுன்னா, நைட்டு நீங்க சாப்பிட்ட ஐட்டங்கள்லாம் வந்து ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகல, கேஸ் ஃபார்ம் ஆகி அது தலைப்பகுதிக்கு சேர்ந்துருக்குது. அது வந்து இப்போ வெளியேறதுக்கான செயலை உடம்பு நிகழ்த்துது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஃபர்ஸ்ட் செட்டு, செகண்ட் செட்டு, தேர்ட் செட்டுக்கு அப்புறம் பிரேக் விடுறீங்க இல்லையா? அது கொஞ்சம் அதிகமா விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பிரேக்ல தான் அந்த கேஸ் வந்து வெளியே போறதுக்கான விஷயங்கள் நடக்கும். சரியா? ஸோ இது பஸ்திரிகா ரொம்ப முக்கியமான பயிற்சி. நேசல் பேசேஜ்ல மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவு கூறுகளையும், அதாவது எந்த கழிவெல்லாம் சளியா மாறுறதுக்கு இருக்குதோ அது எல்லாமே வெளி மூச்சு வழியாகவோ அல்லது கீழே இறங்கியோ ரத்தத்துல கலந்தோ வெளியே போகக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். சரி, பஸ்திரிகா. அடுத்து கபாலபாதி. கபாலபாதியோட டெக்னிக் என்னன்னா, நார்மல் உள்மூச்சு, ஃபோர்ஸ்ஃபுல் வெளிமூச்சு. நார்மல் உள்மூச்சு, ஃபோர்ஸ்ஃபுல் வெளிமூச்சு. இதுதான் ஃபார்முலா. இதையும் நம்ம வந்து மெதுவா பண்ணலாம், மிதமா பண்ணலாம், வேகமா பண்ணலாம். ஒரு மூச்சுக்கு இன்னொரு மூச்சுக்கு நடுவுல கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு கூட பண்ணலாம். ஏன்னா பஸ்திரிக்கா மாதிரி இங்க கேப் எடுக்கிறது இல்ல. ஒரே கண்டிஷன் தான். நார்மல் உள்மூச்சு, ஃபோர்ஸ்ஃபுல் வெளிமூச்சு. ரெண்டாவது இதை பண்றதுக்கு கொஞ்சம் கேப் எடுத்து கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தடவை பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நீங்க நிறுத்தி கூட ரெண்டாவது பண்ணிக்கலாம். கண்டினியூஸா பண்ணலாம். எப்படி? ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்முலாவை கரெக்டா பண்ணிடுறோம் அவ்வளோ. சரிங்களா? ஸோ இதுக்குமே என்னன்னா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கணும், தலையை மேல் முகமா வச்சுக்கணும். உள்மூச்சு எடுக்கிறது சம்டைம்ஸ் வந்து பெருசா தெரியாது, ஆனா உள்மூச்சு போகும். ஸோ வெளிமூச்சு மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா விட்டுறணும். சரிங்களா? சில பேருக்கு வந்து வெளிமூச்சு ஸ்ட்ராங்கா விடும்போது இந்த உதடுகள் இருக்கு இல்லையா, அதை போய் கூச்சி வச்சுக்கலாம். அப்படி இந்த வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து அப்படி உள்ள போகணும். இந்த மாதிரி. சரியா? ஸோ இது மாதிரி 3 செட்டு பண்ணணும். இடையில இடையில பிரேக் இருக்கணும். பிரேக் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான அளவுல எடுத்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் செட் 5 மூச்சு மட்டும் பண்றதா பிளான். பிரேக். செகண்ட் செட். பிரேக். 3rd செட் பண்ண போறேன். பிரேக். 3 செட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம்.
ஸோ பஸ்திரிகா, கபாலபாதி 3 செட்ஸ் நான் சொன்ன இந்த சீக்வன்ஸ்ல பண்ணாலே போதுமானது. ரொம்பவும் ஃபோர்ஸ்ஃபுல்லா, ரொம்பவும் அதிகமான எண்ணிக்கையில பண்ண வேண்டிய தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த சீக்வன்ஸ். இது பார்த்தீங்கன்னா, 2த்துக்குமே ஒரு அதுக்கு ஒரு 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ், இதுக்கு ஒரு 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ் எடுக்கும். இது 2யும் முடிச்சுட்டு நாடி சுத்தி பிராணாயாமம். நாடி சுத்தி பிராணாயாமத்தை பொறுத்தவரைக்கும், நீங்க மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணா நல்லது. 5 மினிட்ஸ் பண்ணணும். பட் 5 மினிட்ஸ் பண்ணா கூட போதுமானதா இருக்கும். பஸ்திரிகா, கபாலபாதி, நாடி சுத்தி. சரிங்க. ஸோ நாடி சுத்தி நமக்கு தெரியும். 2 விதமா பண்ணலாம். 2 மூக்கு துவாரங்களை லாக் பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 விரல்களை பயன்படுத்தலாம். அல்லது நாசிகா முத்திரை பயன்படுத்தலாம். நாசிகா முத்திரைங்கிறது வந்து ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் இப்படி மடக்கிட்டு இந்த 3 விரலை மட்டும் இப்படி வச்சுக்கணும். வலது நாசியை மூடுறதுக்கு பெரு விரலையும், இடது நாசியை மூடுறதுக்கு மோதிர விரலையும் பயன்படுத்தி. ஸோ இந்த முத்ராவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. முத்ராவை பத்தி இந்த டிஎம்எஸ்ல நம்ம அடுத்த வாரத்துல இருந்து கத்துக்க போறோம். சின்ன சின்ன முத்திரைகள் அது எப்படி வேலை செய்யுதுன்றதை பத்தி. ஸோ இந்த நாசிகா முத்ரா பயன்படுத்திக்கலாம். உள்மூச்சு எடுக்கிறீங்க. அதாவது 2 மூக்கு துவாரங்கள்லையும் இன்ஹேல் பண்றீங்க. வலதை மூடிட்டு இடதுல மட்டும் எக்ஸேல் பண்றீங்க. அகைன் இடதுல இருந்து இன்ஹேல் பண்ணி அதை வலதுல வெளியே விடுறீங்க. திருப்பி வலதுல இன்ஹேல் பண்ணி இடதுல எக்ஸேல் பண்றீங்க. இடதுல உள்மூச்சு எடுத்து வலது நாசியில வெளிவிடுறீங்க. மீண்டும் வலது வழியா உள்ள, இடது வழியா வெளியே, இடது வழியா உள்ள, வலது வழியா வெளியே. சரி. ஒரு மூக்கு துவாரத்துல வேலை நடக்கும்போது இன்னொரு மூக்கு துவாரம் மூடப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் நாடி சுத்தி பிராணாயாமம். நாடி சுத்தி பிராணாயாமத்துல முக்கியமா நம்ம கடைபிடிக்க வேண்டியது, நம்மளே மூச்சை வந்து ஃபுல்லா இழுத்து விடக்கூடாது. அதனுடைய ஃப்ளோல தான் இருக்கும். அது எவ்வளவு லென்த் போகுதோ அவ்வளவு லென்த் போய்கிட்டு. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாம். 3 to 5 மினிட்ஸ் பண்ணலாம். சரி, ரெடி பண்றேன், நீங்க பார்த்து. பயிற்சி பண்ணும்போது உடம்பு ஆடக்கூடாது. மூச்சு சாஃப்டா தான் உள்ள போயிட்டு வரணும். சத்தம் இருக்கக்கூடாது. மூச்சு உள்ள போற வெளியே விடுற சத்தம் பெருசா கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு சாஃப்டா இந்த வேலை நடக்கணும். அப்பதான் பேலன்சிங் நடக்கும். கை வலிக்கிறவங்க ஒரு 1 மினிட் கையை கீழே போட்டுட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் நம்ம பண்ணலாம்.
நாடி சுத்தி பிராணாயாமம் நிறைவு செய்து கொள்ளப்படலாம். இப்போ ஆனாபான தியானத்தில் நம்ம தொடர வேண்டும். சுகமானது ஒரு இருக்கை நிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் இருக்க வேண்டும். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பான கவனம். மூச்சோட்டம் ரொம்ப டீப்பா இருக்கிறத உணர முடியும். மூச்சின் மீது கவனத்தை முழுமையா செலுத்த முடியும். இந்த டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பிராணாயாமத்துக்கு அப்புறம் ஆனாபானா பண்ணும்போது. மூச்சின் மீது கவனம் வைத்து தியானம் தொடங்க வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான உள்மூச்சும் இயல்பான வெளிமூச்சும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான உள்மூச்சு இயல்பான வெளிமூச்சு. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை மூடலாம். இந்த சீக்வன்ஸ் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ்திரிகா 3 செட்ஸ், கபாலபாதி 3 செட்ஸ், நாடி சுத்தி பிராணாயாமம் வந்து மினிமம் 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் ஆனாபான மெடிடேஷன். பர்ஃபெக்ட் சீக்வன்ஸ். இது வந்து ஒரு தெரப்பி மாதிரி, ரொம்ப பவர்ஃபுல்லான தெரப்பி. ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தெரப்பி நீங்க புரிஞ்சுக்கணும். சளி பிடிச்சிட்டு இருக்கவங்க, அடிக்கடி சளி பிடிக்குது, இந்த ப்ராக்டிஸ் வந்து ப்ரிவென்ஷன், அதே நேரத்தில் கியூருக்கும் ஹெல்ப் பண்ணும். சில கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு கியூருக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, இப்போ நோஸ் பிளாக் இருக்குது அப்படின்னா அவங்களால நாடி சுத்தி பண்ண முடியாது. ஹெவி நோஸ் பிளாக் இருக்கிறவங்களுக்கு கபாலபாதி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் உணவுகளில் சில மாற்றங்கள் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1, மில்க் ஷுட் பி அவாய்டட். மில்கை வந்து எல்லா நிலைகள்லையும் தவிர்க்கணும். சரிங்களா? பாலா குடிக்கிறதோ, பால் கலந்த டீ, காஃபி குடிக்கிறதோ, பன்னீர் சாப்பிட்றதோ, தயிர் சாப்பிட்றதோ வேண்டாம். மோர், நெய், வெண்ணெய், இது 3 மட்டும் அலவுடு. இது எல்லாமே பால் தவிர்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இனிப்பு தவிர்க்கப்பட வேண்டும். பழங்கள்ல இருக்கக்கூடிய இனிப்பு, தேன்ல இருக்கக்கூடிய இனிப்பு, தேங்காய் சாப்பிடும்போது இருக்கக்கூடிய இனிப்பு, நட்ஸு, டேட்ஸ் சாப்பிடும்போது இருக்கக்கூடிய இனிப்பு, சுகர் கேன், இந்த இனிப்புகளை தவிர மற்ற எல்லா இனிப்புகளையும் தவிர்க்க வேண்டும். கருப்பட்டியா இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், வெல்லமா இருக்கட்டும், பனங்கற்கண்டா இருக்கட்டும், எல்லா இனிப்புகளும் தவிர்க்கப்பட வேண்டும். இது நம்பர் 2. நம்பர் 3, டெய்லி ஒரு சூப்பு, எந்த சூப்புனாலும் பரவாயில்ல, காய்கறி சூப்போ, வெஜ் சூப்போ, நான்வெஜ் சூப்போ, ஒரு சூடான திரவ ஆகாரம் எந்த டைம்ல குடிக்கலாம் அப்படின்னா, காலையில 11 மணிக்கு குடிக்கலாம், ஈவினிங் 5 மணிக்கு குடிக்கலாம். 2 வேளையுமே குடிக்க முடியாதவங்க நைட்டு டின்னர்ல அலாங் வித் டின்னர் சூப் வந்து சேர்த்துக்கணும். சரிங்களா? இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் வந்து டெய்லி தலைக்கு குளிக்கணும். டெய்லி தலைக்கு குளிக்கிறதுங்கிறது வந்து சளி இலகுவான தன்மையில் உடலை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு உடலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவ முடியும். ஸோ ரொம்ப அதிகமா சளி இருக்குது, ரொம்ப சிவியரான சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்றவங்க ரொம்ப கோல்டு வாட்டர்ல குளிக்காம லைட்டா லூக் வார்ம் வாட்டர்ல குளிச்சுக்கணும். அதாவது இந்த சூடு பறக்க, ஆவி பறக்க தண்ணியில குளிக்க கூடாது. லூக் வார்ம் வாட்டர்ல குளிச்சுட்டு தலையை நல்லபடியா துவட்டிடணும். சரிங்களா? இல்லைங்க எனக்கு சளி பிரச்சனைகள்லாம் கிடையாது, சைனசைட்டிஸ்லாம் கிடையாதுன்னா நீங்க நார்மலா பச்சை தண்ணியிலே தலைக்கு குளிக்கலாம். ரொம்ப நல்லது. 5வது பாயிண்ட், வாக்கிங். வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து நம்ம பிரீத்திங்லாம் பண்றோம் இல்லையா? வாக்கிங் பண்ணும்போது இயல்பாவே உங்க ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கான பிரீத்திங் நடக்கும். வாக்கிங் வந்து ஒரு மூச்சு பயிற்சியை உள்ளடக்கிய ஒன்றுதான். அதனால ரெகுலரா வாக் பண்றவங்களுக்கு மூச்சோட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த 5 விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னாலே ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் நல்லா இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் நல்லா இல்லாதவங்க இந்த 5 விஷயங்களோட சேர்த்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் நல்லா இருந்தா இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிற நிலையில நாம பண்ணக்கூடிய ஆன்மீக பயிற்சிகள் முழுக்க முழுக்க நம்முடைய மனதிற்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நம்ம வேலைகள்ல முழுமையான கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல வந்து நல்லபடியா நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம வேலைகள்ல முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல நமக்கு வெற்றி கிடைச்சாலே மனசு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இன்னும் உறுதியாக நம்மை நன்மைகளின் பாதையில் நிலைநிறுத்தும். ஸோ எல்லாமே இந்த ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்ல தான் தொடங்குது.
சாதாரணமா ஒரு சளி பிடிச்சிருச்சு, மூக்கு அடைச்சிருச்சுனாலே நம்மளுடைய எல்லா வேலையும் முடங்கிரும் பார்த்துருக்கீங்களா? கை வலினா கூட என்னத்தையாவது பண்ணிட்டு வேலையை பார்த்துடலாம். ஆனா சளி மட்டும் எல்லாத்தையும் சகல அம்சங்களையும் முடக்கிரும். ஏன்னா காத்து எல்லா இடத்துலயும் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்டா இருந்திருக்குது. இப்போ ஒரு ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் வரும்போது எந்த இடத்துக்கும் காத்து ப்ராப்பரா போகல. அதனால சளியோட இன்னொரு நேச்சர் என்னன்னா, காய்ச்சலாவது 2, 3 நாள்ல போயிரும். சளி வந்து அப்படி இருக்காது. அப்படியே இருக்கும். 1 வாரம் ஆனாலும் அந்த ட்ரை பண்ணும். ஃபுல்லா நான் வெளியில போனா தான்டா உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லி 1 வாரம், 10 நாள், 12 நாள்ல இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு 1 மாசமா சளி இருக்குது. இது ஒரு கழிவுங்க. இவ்வளவு கழிவு எங்க இருந்து வந்துச்சு? அவ்வளவு கழிவு எங்க இருந்து வரல. டெய்லி டெய்லி உருவாகுது. ஏன்னா என்னத்தையா சாப்பிட்டுறது எல்லாரும். சரிங்களா? அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சளியெல்லாம் கிளீன் பண்றதுக்கு வந்து நீங்க ப்ராப்பரா டிஷ்யூவோ இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கிளீன் பண்ணிடுங்க. அதுலயே தொடச்சு அப்படியே வச்சுக்கிட்டு திருப்பி அதுலயே தொடச்சு அப்படியே வச்சுக்கிட்டு ஸோ சளியை கிளீன் பண்றதுல ஒரு முறையான ஒரு ஹைஜீனிக் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்றவங்க பேஷண்ட்ஸுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பஸ்திரிகா, கபாலபாதி, நாடி சுத்தி பிராணாயாமா இந்த 5 கான்செப்டையும் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு பல்ஸ் பார்த்தோ அல்லது 3 பாயிண்ட் தாங்க. SP5, LU11, K3 இந்த 3 பாயிண்ட் தான் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கான அற்புதமான புள்ளிகள். சில பேருக்கு ரொம்ப சிவியரா இருக்கிறவங்களுக்கு SP5 மாதிரியே LU9ம் பயன்படுத்தலாம். நம்ம அக்குபஞ்சர் படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா? ரொம்ப சிவியரான காமன் கோல்டு இருக்கிறவங்களுக்கு LU9 வந்து இன்ஸ்டன்டா ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரு எளிமையான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை பண்ணாம யாரெல்லாம் சளிக்கு மாத்திரை, சொட்டு மருந்து, சிரப்பு இதெல்லாம் பண்றீங்களோ சளி உள்ள போய் ரொம்ப சாலிடா உட்காந்துக்கும். கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். வெளியே வரும்போது நீங்க படுத்திருப்பீங்க. அவ்வளவுதான். ஏன்னா அது சளியா வராது, வேற ஒரு தொந்தரவா தான் வரும். சளியா வர்றதுங்கிறது வந்து நன்மை. ஏன்னா அது ஆரம்ப நிலை கழிவு வெளியேற்று. ஆரம்ப நிலையிலேயே நீங்க வெளியே தள்ளிட்டீங்கன்னா அந்த கழிவும் வெளியே போற மோட்டிவ்லயே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே வந்துடும். அடக்கி வைக்கக்கூடிய பழக்கம் வேண்டவே வேண்டாம். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்தை வந்து நீங்க முக்கியமா பார்த்துக்கோங்க. விபாசனா, ஆன்மீகம், இறை பக்தி அடுத்து, ஃபர்ஸ்ட் ஹெல்த். ஏன்னா ஹெல்த் நல்லா இருந்தாதான் உங்களால ப்ரேயர் பண்ண முடியும், உங்க விருப்பங்கள்ல கவனம் செலுத்த முடியும், வேலை செய்ய முடியும், நிம்மதியா இருக்கு. இதுவும் இறை வழிதான், இதுவும் தியானம் தான். மருத்துவம் அப்படிங்கிறது இறைவன் இறக்கி வைத்த ஞானம் தானே. ஸோ இந்த வழிமுறைகளை நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சுக்கலாம். முக்கியமா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பருவ காலங்களில் இனிப்புகள் கொடுக்காதீங்க. டெய்லி தலைக்கு குளிக்க வைங்க. குழந்தைங்களை தலைக்கு குளிக்க வைக்காம இருக்கிற ஹேபிட் எத்தனையோ வீடுகள் இருக்குது. குழந்தை தானே, குழந்தைக்கு தான் தலைக்கு குளிக்க வைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் சளி அடிக்கடி பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஆரம்ப நிலை கழிவுகள் வந்து அடிக்கடி வெளியே போகும். நமக்காவது உடம்பு பல நிலைகள்ல கழிவுகளை வெளியேற்றி பழகி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு 2 ரூட்டு தான், சளி, காய்ச்சல். 3ஆவதா ஒண்ணு வேணும்னா பேதி ஆகும், அவ்வளவுதான். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு கட்டி வரும், எங்கெங்கேயோ கழிவு தேங்கி பழகி இருக்கு. ஏன்னா அவ்வளவு நம்ம பழக்கி வச்சிருக்கோமா இல்லையா? குழந்தைங்களுக்கு 3 ரூட்டு தான். அதனால அவங்களுக்கு இந்த தலைக்கு குளிக்க வைக்கிற பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கும் போது அவங்க ரொம்ப சேஃபா வளருவாங்க, நல்லபடியா வளருவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளைய தியான வகுப்பில் சந்திப்போம். சார் சொல்லுங்க மேடம். சார் இப்போ இந்த கிளைமேட்டுக்கு எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணலாமாங்க சார்? இந்த கிளைமேட்டுக்கு வீக்லி ஒன்ஸ் மட்டும் எண்ணெய் குளியல் பண்ணலாம். நல்ல வெயில் வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம். இப்ப நம்ம வழக்கமா 7 மணி அந்த ரேஞ்சில் பண்ண சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி இல்லாம நல்ல வெயில் வரட்டும், ஒரு 8, 8:30 கூட பண்ணலாம். ஊற வைக்கிற டியூரேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு நாளிகைக்கும் கம்மியான அளவு ஊற வச்சுக்கலாம். சரிங்களா? அதே நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பண்ண வேண்டாம். வெயில் இருக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா வெயில் இருக்கணும். சரிங்களா? அதே போல நீங்க வந்து மசாஜ் பண்றீங்க இல்லையா? அது ரொம்ப முக்கியம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது எல்லா முடிக்குமே எண்ணெய் தேய்க்கிறது கிடையாது. அது வந்து ஸ்கேல்ப் மசாஜ் தான் ஆக்சுவலி ஆயில் பாத்துடைய மெயின் ப்ரொசீஜர். நம்ம தலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ப் ரீஜன் ஃபுல்லாவே மசாஜ் பண்ணப்படணும். அந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கூட நீங்க குளிச்சிடலாம். சரிங்களா? அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இல்ல இந்த வாரம் வந்து வெயிலே அடிக்கல, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். சரிங்களா? காலை நேரத்தை தவிர மற்ற எந்த வேலைகள்லையும் ஆயில் பாத் பண்ணக்கூடாது. பண்ணா 9 மணி 9:30க்கு முன்னால பண்ணாதான். அப்புறமா நான் பண்ணிக்கிறேன், 12 மணிக்கு தானே வெயில் வருது, 12 மணிக்கெல்லாம் குளிக்கவே கூடாது. சரிங்களா? இதுல கவனமா இருக்கணும். ரைட். ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ.